ஸோ இந்த மாதிரி நடந்ததில் அந்த முதல் சில நாட்கள் வந்து அவங்களுக்குள்ள எந்த உறவுமே இல்லை. ஆனால் அது அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் பயம் விட்டு விலகினதுக்கு பிறகும் கூட அந்த கணவனுடைய நடவடிக்கைகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோனை வீட்டில் வந்து உட்கார்ந்தார்னா ஃபோனை வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிறாரு அவர். அப்போ அந்த ஃபோனில் என்னதான் இருக்கும் அப்படின்னு இவளுக்கு ஒரு சந்தேகம். எப்போ பார்த்தாலும் அதையே வச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. இதை நீ கேட்க மாட்டேன்னு தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன், இங்கே வா என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவளுக்கு அதை பார்க்கும்போது ஏதோ அருவருப்பான ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. நான் பார்க்கலன்றார். இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, தொலைக்காட்சி வாங்கி கொடுத்துருக்காங்க, டிவி ஒன்று. அந்த டிவியில் அந்த படத்தை போட்டு விட்டுறாரு. இந்த மாதிரி போன் வீடியோஸுங்கிறது தமிழ்நாட்டு பெண்களுக்கு இப்போ வந்து சாதாரணமாக இருக்கலாம். பட் இந்த கதை நடந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிங்கும் போது ஒரு ரொம்ப ஹைஃபையான ஃபேமிலி இல்லை, அல்லது அதிநாகரிகவாதிகளுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக இருந்திருக்கலாம். பட் இது தமிழ்நாட்டினுடைய ஒரு எளிய ஒரு மாவட்டத்தை சார்ந்த ஒரு பெண் இந்த பெண். அதனால் அவள் ஐயோ பார்க்க மாட்டேன், எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு எழுந்து வெளியே வந்துடுறான். ஆனால் அவன் ஃபோர்ஸ் பண்ணுறான் ஒவ்வொரு தடவையும். அந்த பையன் வந்து நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் செக்ஸுக்கு வந்து அவன் ரெடியாக இல்லை. இந்த விஷயம்லாம் நான் வந்து மக்கள் மத்தியில் பேசுறதுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். என்னென்னா இதுவும் வாழ்க்கையில் ஒரு அம்சம். செக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா திருமணமான நபர்களது வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ அது பற்றின உணர்வுகள் வந்து நமக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்கிறேன், மறுபடியும் அதை சொல்ல விரும்புகிறேன். அது வந்து செக்ஸ் இஸ் அ டேபு, அவ்வளோதான். இது வந்து தடுக்கப்பட்ட அல்லது தேவையற்ற ஒரு விஷயமாக பெண்களுக்கு படிப்படியாக அப்படித்தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. தேவையில்லாமல் எந்த விஷயத்த சொல்லணுமோ அது சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கில் வரும். ஆனால் அந்த குறிப்பிட்ட உடம்பில் பாகங்களை படம் வரைந்து பாகங்களை குறித்து எழுதுன்னு போட்டாங்கன்னா கூட டீச்சரே என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுக்கும்போது இந்த 10ஆம் பக்கத்துலேருந்து 21ஆவது பக்கத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லெசனை அவங்கவுங்க நீங்கள் வீட்டில் படிச்சிட வேண்டியது, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், அதனால் நான் அடுத்த லெசனுக்கு போவேன்னு போவாங்க. அதனால் எதை பற்றியும் பேசியோ அல்லது கற்பித்தோ பெண்களுக்கு சொன்ன காலம் அல்ல, அது ஒரு வேறு விதமான ஒரு காலம். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பயம் இருந்தது. ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய உடல் பிடிக்கலை, முடிச்சா தொங்குறது பிடிக்கலை.